பொள்ளாச்சியில் தனியார் காப்பகத்தில் மன வளர்ச்சி குன்றிய இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் கைதான முக்கிய நபருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார், தற்போது கைதாகி இருக்கக்கூடிய நபர் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். பொள்ளாச்சி மனநல காப்பகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 22 வயது மனநலம் குன்றிய இளைஞர் கொண்டு புதைக்கப்பட்ட அந்த சம்பவத்தில் பொள்ளாச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் முக்கிய குற்றவாளியான சாஜி என்பவர் கடந்த 3 நாட்களாக கேரளாவில் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சாஜி தொலைபேசி எண்ணை வைத்து அவர் இருக்கும் இடத்தை கண்டறிய முற்பட்டனர். அப்போது இறுதியாக சாஜி கேரளாவை சேர்ந்த ஒரு நபரிடம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தொலைபேசியில் பேசியதாக கூறப்படுகிறது. காவல்துறை இறுதியாக பேசியவரின் தொலைபேசி எண்ணை வைத்து விசாரணை தொடங்கிய நிலையில் இவர் நாமக்கல் மாவட்ட பகுதியில் வலம் வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மல்லூர் சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவரது வாகனம் சென்று கொண்ட நிலையில் நாமக்கல் காவல்துறையினர் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றனர். அப்போது சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட பனமருதுப்பட்டி அருகே உள்ள பகுதியில் சுற்றி வளைத்து அவரிடம் விசாரணை செய்தபோது அவர் அந்த ஷாஜி என்பவர் கடந்த 3 நாட்களாக அவரிடம்தான், அதாவது கேரளாவில் தான் இருந்ததாகவும் அவர் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து சேலம் காவல்துறையினர் அவரை விசாரணை செய்ய காவல் நிலையம் அழைத்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.